எனக்கு குடுத்த அப்பா லேப்டாப்ல விண்டோஸ் OS அதுக்கப்புறம் லினக்ஸ் OS 2 குடுத்துருக்காங்க. நான் வந்து விண்டோஸ் OS மட்டும் தான் அதிகமா யூஸ் பண்ண போறேன். அதனால லினக்ஸ் OS தேவையே இல்ல. இந்த லினக்ஸ் OS எப்படி ரிமூவ் பண்றது? அதுக்கப்புறம் இந்த கவர்ன்மென்ட் லோகோவ எப்படி ரிமூவ் பண்றது? அப்படிங்கிற 2 விஷயத்தையும் டீட்டெயிலா பாப்போங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கங்க. உங்க லேப்டாப்ப ரீஸ்டார்ட் பண்ணிட்டு டெலீட் கீய பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, பயாஸோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். பூட் மெனுல பூட் ஆப்ஷன் 1, பூட் ஆப்ஷன் 2 2 குடுத்திருப்பாங்க. இதுல எது வந்து லினக்ஸ் OSக்கான ஆப்ஷனோ அத வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. இந்த கவர்ன்மென்ட் லோகோவ எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னா, மேல இருக்கிற குயிக் பூட் அப்படின்ற ஆப்ஷன வந்து எனபிள்ல இருக்கும். அத வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. இப்ப வந்து சேவ் அண்ட் எக்ஸிட் குடுத்து வெளிய வந்துருங்க. இப்போ உங்க லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் ஆயி விண்டோஸ் OSல டைரக்ட்டா பூட் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க டிசேபிள் பண்ண லினக்ஸ் OS ஓட ஃபைல்ஸ் வந்து இன்னும் டிஸ்க்ல வந்து அப்படியே இருக்கும். அந்த டிஸ்க்க எப்படி டெலீட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். விண்டோஸ் சர்ச்ல போயிட்டு டிஸ்க் பார்ட்டிஷன கிளிக் பண்ணி 50 ஜிபில வந்து ஹெல்த்தி அப்படின்ற ஒரு டிஸ்க் இருக்கும். அத கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அன்அலோகேட்டட் ஸ்பேஸா மாறும். இப்ப டிஸ்க் சி, டிஸ்க் டி இந்த 2த்துல உங்களுக்கு எந்த டிஸ்க்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ, ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, எக்ஸ்டெண்ட் வால்யூம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டி டிஸ்க் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடும். இந்த மாரி டெய்லி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா, என்ன வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.